டேய் டேய் ஏன்டா த்ரிஷாவையும் விஜயும் சுத்தி சுத்தி வரீங்க? விடுங்கடா, அவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்கடா. அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு, நம்ம வேலையை பார்ப்போம். என்ன, உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை பத்தி யோசிக்க, உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கா அதை பத்தி யோசிக்க. உனக்கு என்ன ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு? உன் வீட்டை பத்தி, இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸை பத்தி, இல்லை உன்னோட கரியர் பத்தி. ஸோ அந்த மாதிரி எதை பிடிச்சினா அந்த விஷயத்தை செய்யும். சும்மா கண்டவங்களாம் அவனை பற்றி நான் யோசிச்சுட்டு இந்த சோசியல் மீடியா தள்ளிக்கிட்டு ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு அவனுக்கு பாசிட்டிவாக போடுறேன், இவனுக்கு பாசிட்டிவாக போடுறேன். வேலையா அதெல்லாம் வேற வேலையை போய் பார்ப்பேன். நான் நேரில் துப்புனது என்ன வீடியோவை ஆன் பண்ணி செல்ஃபியை பார்த்து துப்பிருக்கேன். ஸோ நான் வேற யாரையும் துப்பல, புரியுதுங்களா? ஸோ இட்ஸ் துப்பு ஃபார் மீ பிகாஸ் ஐ நோ வாட் ஐ கோ த்ரூ, வாட் ஐ வென் த்ரூ. கிராமர் மிஸ்டேக் இருக்கும்பா, அதெல்லாம் கண்டுக்காதீங்கப்பா, போங்கப்பா. போய் துப்புனது நான் என்னதான் துப்புனேன், உங்களை யாரையும் நான் துப்பலை. என் மூஞ்சியை பார்த்து நானே துப்பிக்கிட்டேன். தேவைப்படுதே அப்படின்ட்டே, ஏன்னா செல்ஃபி வீடியோவில் தானே எடுத்துருக்கேன் என் மூஞ்சிய, அப்போ தானே பார்த்து துப்பேன். காரி துப்ப போறீங்க தெரியும், பாய்ஸ் வரல. ஸோ இது வந்து சும்மா ஒரு நான் வந்து ஆக்டிங் ட்ரை பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஸோ அதனால அப்பப்போ ஏதாவது இது மாதிரி உளறி பேசி போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா இருந்தால் லைக்கை போடுங்க, இல்லைன்னா 4 பேருக்கு ஷேரை போடுங்க, இல்லை தயவு செஞ்சு துப்பிடாதீங்க. என் மனசு தாங்காது, ஏன்னா அன்பே சிவம் காரணமாக வந்து பாரி நம்ம மனசு யார் யார் சிவம் அன்பே சிவம் இப்படி சொல்லிதான் தப்பிக்க முடியும் அந்த துப்புலேருந்து. கைஸ் பாய், நாளைக்கு பார்க்கலாம்.